வாங்க தளபதி விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இன்டர்நெட்டையே ரெண்டா பிரிச்சிருக்கு. ஒரு பக்கம் செம்ம கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் பயங்கரமான விமர்சனம். இந்த ரெண்டு பக்கத்துலயும் என்ன இருக்குன்னு வாங்க விரிவா அலசி பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 5 மில்லியன் பிளஸ். சும்மா தெரிக்க விட்டுருக்க. ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே தமிழ் சினிமா ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப வேகமா 5 மில்லியன் வியூஸை தாண்டி ஒரு மாசான ஓப்பனிங்க கொடுத்துருக்கு. ஆனா இந்த பெரிய நம்பர்ஸ்க்கு பின்னாடி தான் அசல் மேட்டரே ஆரம்பிக்குது. இது தளபதியோட கடைசி படங்கிறதுனால ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிடுச்சு. இதனால சோஷியல் மீடியால ஒரு குரூப் படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது, இன்னொரு குரூப் பயங்கரமா விமர்சனம் பண்ணுது. ரெண்டு பக்கமும் ஃபைட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி, வாங்க முதல்ல பாசிட்டிவ் சைட பாப்போம். ட்ரெய்லரை பாராட்டுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது விஜய்க்கு ஒரு கரெக்டான ஃபேர்வெல் படமா இருக்கும்னு ஒரே கொண்டாட்டம் தான். அப்போ ரசிகர்களுக்கு இதுல அப்படி என்னதான் பிடிச்சிருக்கு, ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல்ல மிரட்டலான ஆக்ஷன் சீன்ஸ், அப்புறம் விஜயோட அந்த பவர்ஃபுல் ஸ்கிரீன் பிரசன்ஸ், தியேட்டரே அதிர்ற மாதிரி மாஸ் மொமெண்ட்ஸ், கூடவே அரசியல் நெடி வீசுற பஞ்ச் டைலாக்ஸ், அப்புறம் அந்த மியூசிக் சும்மா தெறிக்க விடுதுன்னு சொல்றாங்க. மொத்தத்துல ஒரு பக்கா பேக்கேஜ்னு ஃபேன்ஸ் ஹாப்பி. நிறைய பேர் ட்ரெய்லரை பார்த்துட்டு போட்ட முதல் கமெண்ட் என்ன தெரியுமா? கூஸ் பம்ப்ஸ் தான். அதாவது உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியால இந்த வார்த்தை தான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தியிருக்கு. ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்தே பாராட்டு மழை பொழியுது. உதாரணத்துக்கு நம்ம லியோ படத்தோட டயலாக் ரைட்டர் ரத்னகுமார், இது அட்ரினலினை எகிர வைக்கிற ஒரு மாசான ட்ரெய்லர் அன்னு ட்வீட் பண்ணியிருக்கார். இது படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. சரி, இப்ப காயினோட அடுத்த பக்கத்தை திருப்புவோம். கொண்டாட்டம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வாங்க இது மேல வர சில சீரியஸான விமர்சனங்களை பார்க்கலாம். இதுல வந்த விமர்சனங்கள்லயே ரொம்ப பெருசு, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது தெலுங்கு படமான பகவந்த் கேசரியோட காப்பிங்கிறது தான். சில சீன்ஸ், கதை போற விதம், ஏன் கேரக்டர் டிசைன் வரைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியால ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்கு. இதனால நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்லையா? இது உண்மையிலேயே அந்த படத்தோட ரீமேக்கா, இல்ல அதை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி எடுத்த படமா? இதுக்கான உண்மையான பதில் படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். சரி, அந்த பகவந்த் கேசரி விஷயத்தை தள்ளி வச்சா கூட இன்னும் சில குறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. கதை ரொம்ப பழசா இருக்கு, புதுசா ஒண்ணுமே இல்லன்னு ஒரு தரப்பு சொல்லுது. வெறும் மாஸ் சீன்ஸுக்காக கதையையும் எமோஷன்ஸையும் கோட்டை விட்டுருக்காங்களோன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு கிளியர் பிக்சருக்கு வருவோம் வாங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு சைட்ல தளபதியோட பவர், மாஸ் சீன்ஸ், அதுவும் இது கடைசி படங்கிற சென்டிமெண்ட், இதெல்லாம் படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இன்னொரு சைட்ல அந்த காப்பி சர்ச்சை, கதையில புதுமை இல்லைங்கிற வருத்தம், இன்னும் கொஞ்சம் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாமேங்கிற எதிர்பார்ப்பு, இதெல்லாம் மைனஸா பார்க்கப்படுது. ஆனா இந்த பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தாண்டி இது வெறும் ஒரு சினிமா ட்ரெய்லர் மேட்டர் மட்டும் கிடையாதுங்க. இது அதை விட ரொம்பவே பெரிய விஷயம். நாம இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு படத்தோட ரிசல்ட் பத்தினது இல்ல. இது ஒரு சூப்பர் ஸ்டார் முழு நேர அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி சினிமால கொடுக்கற கடைசி ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு வசனமும் இவ்ளோ டீப்பா அனலைஸ் பண்ணப்படுது. சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த ட்ரெய்லர் ஒரு லெஜெண்டரி ஃபேர்வெல்க்கு ஸ்டேஜ் செட் பண்ணிருக்கா, இல்ல திரும்பவும் அதே பழைய ஃபார்முலாவை வச்சு ஒரு சேஃப் கேம் ஆடி இருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.